இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் வீட்டுக்கு மருமகளா வரியான்னு அவகிட்ட கேட்டேன். அவ்வளவுதான். அப்படியே டானி என் முன்னாடி வந்து அந்த நட்சத்திரா தரிசனம் கொடுத்துட்டா. எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும், மாமாவுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எனக்கு கண்ணத்திலே முத்த கொடுத்துட்டு போயிட்டாடா. அது சரி, நீயும் அவளை விரும்புறேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா? அவ அந்த மாதிரி நினைக்கிறா. லவ் பண்ண சொல்லி என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. அதுவும் நான் அந்த சரத்சந்திராவுடைய பொண்ணை லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்க எப்படிமா நினைக்கிறீங்க? நான் அப்படி நினைக்கலடா. அந்த நட்சத்திரா மாமாவும் என்ன லவ் பண்றாருன்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயாவது போய் சொன்னானா அந்த ஒரு விஷயம் போதும்டா, மறுபடியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த நட்சத்திராவை எப்படி கட் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். பட் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பேசுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்துட்டு பேசுங்க. என்ன புரியுதா? சரிடா. பூமி நினைச்சு நட்சத்திரா கிட்ட பேசினது சரியா போச்சு. அதுவே அபூர்வா கிட்ட பேசியிருந்தா அப்புறம் இங்க இருக்கிற டென்ட்டே பத்தி எரிஞ்சிருக்கும். வாய மூடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து அட்வைஸ் கொடுக்கறியா? நம்ம பூமி எங்கடா இருக்கா? நான் எடுத்துக்கிறேன், நீ வா. இருங்க இருங்க, அது கொடுங்க. கொலுசு கொலுசு. பூமி செல்ல குட்டி என்னை ஒரு வேலை பண்ண விட மாட்டா. பாத்தியாமா, அந்த பூமி மாப்பிளைய எப்படி கைக்குள்ள போட்டுக்கிட்டான்னு? இந்த மாதிரி பண்ணுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் பொண்ணுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். ஆனா உன் பொண்ணு எங்க தேடியும் காணோம். பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி எங்கேயோ ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கா. இந்த லுக்க அவளை பாத்து கொடு. நல்லவளா மாறலனாலும் அட்லீஸ்ட் உன்ன மாதிரி நல்லவளா இருக்கிற மாதிரி நடிக்கவாவது செய்வா. பத்திக்கிட்டு எரியுது போல இருக்கே. இப்ப மட்டும் உன் தலையில ஒரு பானையை வச்சா பொங்கலே பொங்கிடலாம் போல. என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, அத மறந்துடாத. நான் எக்ஸாம் மாதிரிமா, நீ செய்யற தப்பு திருத்தி உன்னை பாஸ் பண்ண வைப்பேன். பூமி என்னடானா டைமை பாஸ் பண்ணணும்னு சொல்றா, நான் என்னடானா உன்னை பாஸ் பண்ண வைப்பேன்னு சொல்றேன். ரைமிங் ரொம்ப நல்லா இருக்குல்லம்மா.
அம்மாடி 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 வேண்டாம் 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 ஹாய்ண்ணா, மீட் பண்ணதுல சந்தோஷம். வந்ததுல இருந்து உங்களை பார்க்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். நம்ம 2 பேரும் பார்டர்ல இருக்கிற 2 கண்ட்ரி கலந்துக்கிற மாதிரி ஒன்னாதான் இருப்போம். ஆனா நடுவுல ஏகப்பட்ட தடைகள் இருக்கு. அந்த தடைகள்லாம் தாண்டி வர்றதுக்குள்ள இதோ இவ்ளோ டைம் ஆயிடுச்சு. ஓகே, வேற என்ன விஷயம்னா? நீயே சொல்லு. சொல்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிய உங்ககிட்ட வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. டேய் சரி, நீ எதையுமே தெளிவா பேச மாட்டல. யாரா இருந்தாலும் அவங்களை கன்ஃபியூஸ் பண்றது தான் வேலையா? அது இல்லண்ணே, உங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல. அந்த கோவில் கிட்ட நீங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது நடுவுல ஒரு இடியட் வந்து அடிச்சு இழுத்துட்டு போயிட்டேன்னு சொன்னீங்கல்ல. அந்த லவ் ஸ்டோரி எது வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லுங்க. இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்கா? அதான் ஐ மீன் இந்த ஊர்ல தான் இருக்காளா இல்ல அந்த இடியட் ஏதாவது ஊருக்கு அமுச்சு வச்சுட்டானா? அட, அவ வேற எங்கேயுமே இல்ல, உங்க வீட்லயே தான் இருக்கா. அது வேற யாரும் இல்ல, பூமி தான் சொன்னான்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு 100% பைத்தியமே பிடிச்சிரும். அதுக்கப்புறம் அது பூமிக்கு தான் ஆபத்தா முடியும். அதனாலதான் இது வரைக்கும் உங்ககிட்ட நான் பேரை சொல்லாம இருக்கேன். என்னென்ன நான் கேக்குறேன், எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? வைரத்தை வைரத்தால தானே கட் பண்ண முடியும். இப்போ அதே ஃபார்முலாவை நம்ம அவகிட்டயும் பயன்படுத்துறோம். டேய் ஜீனியஸ், கொஞ்சம் எனக்கும் புரியுற மாதிரி சொல்றா. அது ஒண்ணு இல்லைண்ணே, அந்த பொண்ணு உங்களை காதலிக்கிறாளா இல்லையான்னு அவ வாயால அவ சொல்லலனாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதானே? நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த வாட்டி அவளை மீட் பண்ணும்போது கிட்ட போய் ஒரு முத்தம் கொடுத்துருங்க. டேய் என்னடா பேசுற? ஐயோ அதெல்லாம் முடியாது. ஃபேக்ட்னே, நிஜமா சொல்றேன். இங்க பாருங்கண்ணே, நான் சொல்றதை கேளுங்க. எந்த பொண்ணா இருந்தாலும் பிடிக்காதவன் முத்தம் கொடுத்தா அப்படியே இழுத்து ஒரு 4 சாத்து சாத்துவா. அதே முத்தம் கொடுத்தவன் அவளுக்கு பிடிச்சவனா இருந்தா அவ வெக்கப்படுவா. அவ்வளவுதான். அந்த வெக்கம் தான் அவளுக்கும் நம்மள பிடிச்சிருக்குன்னு சொல்லிடும். ஐயோ, அண்ணனும் தம்பியும் ஒன்னு சேர்ந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்களே. என்ன பத்தியா இருக்காதல்ல? நீ சொல்றது எனக்கு என்னமோ கரெக்ட்னு தோணுதுடா. கண்டிப்பா தோணும். என்ன அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன அடிக்க மாட்டாள்ல? அடிக்காம இருக்கிறது மட்டும் இல்லைண்ணே, போனஸா வெக்கப்படவும் செய்வா. அப்படி அவன் வெக்கப்பட்டுட்டு நின்னானா அந்த பொண்ணு ஐ லவ் யூன்னு சொல்லாம சொல்லிட்டான்னு அர்த்தம். சூப்பர்ரா, நீ சொன்ன ஐடியா கரெக்டா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாக்குறேன்.